ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38, 39, 40. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகிறார். சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியவர்கள், அவரை பார்த்து பயப்படுகிறார்கள். இருதயத்துக்குள் அவர்களுக்கு ஒரு கலக்கம் வருகிறது. அவர் இயேசுதானா என்கிற ஒரு சந்தேகமும் அவர்களுடைய இருதயத்தில் வருகிறது. அதை அறிந்த இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயத்துக்குள் ஏன் சந்தேகம் வருகிறது? ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டுவிட்டு ஆண்டவராய் இயேசு தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு நேராக காண்பித்து கொடுக்கிறார். என்னுடைய கைகளையும் கால்களையும் நீங்கள் பாருங்கள், பார்க்கிறது மட்டுமல்ல, கைகளையும் கால்களையும் நீங்கள் தொட்டு பாருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு தன் கைகளையும் கால்களையும் காண்பித்து கொடுக்கிறார். அந்த கைகளையும் கால்களையும் சீசர்கள் பார்த்து அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு சாதாரண கையை பார்த்தது போலவும் கால்களை பார்த்தது போலவும் இல்லை. மாறாக சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்ட போது எப்படி கைகளிலும் கால்களிலும் சரீரத்திலும் தழும்புகள் இருந்ததோ அதே வண்ணமாக அவர் காண்பித்து கொடுத்த போதும் அவருடைய கைகளிலும் கால்களிலும் தழும்புகள் இருந்தது. இயேசு தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் இருந்த தழும்புகளை, காயங்களை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். எதற்காக இயேசு தன்னுடைய காயங்களை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார்? நான் சிலுவையிலே எவ்வளவு வேதனைப்பட்டேன் என்று பாருங்கள் என்று. பிள்ளைகளை தயவு செய்து பிள்ளைகளை கொஞ்சம் ஒதுக்கி உட்கார வைங்க. எனக்கு வார்த்தை கொடுக்க முடியாது, கொஞ்சம் பிள்ளைங்களை நீங்க அமைதியா உட்கார வைங்க. கைகளையும் கால்களையும் அவர் எதற்கு காண்பித்து கொடுக்கிறார் என்றால், அந்த கைகளிலும் கால்களிலும் இருக்கிற வேதனையை நான் எவ்வளவு சிலுவையிலே வேதனைப்பட்டேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு காண்பித்து கொடுக்கவில்லை. மாறாக இயேசு காண்பித்து கொடுத்தது, சிலுவையிலே நான் உங்களுக்காக என்ன செய்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு அவர்களுக்கு தன்னுடைய கைகளின் காயங்களையும் கால்களின் காயங்களையும் அவர்களுக்கு அவர் காண்பித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த காயங்கள், அந்த வேதனைகள், அந்த தழும்புகள் ஒரு வேதனையின் அடையாளம் அல்ல, மாறாக மனிதர்களாகிய உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் வைத்த அன்பின் அடையாளமாகவே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய மரணத்தோடு ஒரு மனிதனுடைய சரித்திரம், அதாவது அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் இயேசுவின் மரணத்தின் பிறகுதான் அவருடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. இயேசுவின் பாடு, இயேசுவின் காயங்கள், இயேசுவின் மரணத்திற்கு பிறகு மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. புதிய ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு எப்போ ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் இயேசுவின் மரணத்தில் இருந்து. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:18 அவர் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறோம் நமக்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. சிலருக்கு சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது சிலுவையின் மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் போது அது அவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும். அந்த வார்த்தையை அவர்கள் அலட்சியம் பண்ணுவார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ சிலுவையை பற்றி சொல்ல சொல்ல அது ஒரு தெய்வீக பலமாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலுவையை குறித்து நாம் தியானிக்க நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வீக பலத்தால் நிரப்பப்படுகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சிலுவை குறித்து வருடத்துக்கு ஒரு முறையாக அவருடைய பாடுகளையும் அவருடைய வேதனையும் அவருடைய தியாகத்தையும் நினைவு கூறுகிறார்கள். இப்போ லெந்து நாட்களை ஜனங்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே சிலுவையை குறித்து அதிகமாய் தியானிப்பார்கள். இனி வரப்போகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, துக்க வெள்ளி என்று அனுசரிக்கப்படுகிறது. அன்றைக்கும் பிரதானமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தும் அவருடைய பாடை குறித்தும் அதிகமாக தியானிப்பார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த
ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் சிலுவையை குறித்து தியானிப்பது அல்ல, என்றைக்குமே சிலுவையை குறித்து தியானிப்பது நமக்கு தெய்வீக பலன். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்து தியானிக்கணும், சிலுவையை குறித்த செய்தியை அறிய முற்படணும். ஒரு நாள் ஒரு முறையாவது சிலுவையை நீங்கள் நான் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிறவர்கள் தான் தெய்வீக பலத்தால் நிரப்பப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். திருவிருந்து கர்த்தருடைய பந்தி வைக்கிறோம். சிலர் மாதத்துக்கு ஒரு முறை தான் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும் என்று அன்று மட்டும் அந்த பந்தியை ஆசரித்துக் கொண்டு அவருடைய தியாகத்தையும் அவருடைய அந்த பாடுகளையும் நினைவு கூறுகிறார்கள். நாம் அப்படி ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்து தியானிக்கிறவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவையை தியானிக்க வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நானோ என் இயேசுவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று. ஏனென்றால் பவுல் தெய்வீக பலத்தால் நிரப்பப்படுவதற்கு காரணம் அவர் ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானித்ததன் மூலமாக. ஹல்லேலூயா, சிலுவையை அவர் நோக்கி பார்த்தது நிமித்தமே. அதனால நான் சொல்றாரு, எனக்கு மேன்மை பாராட்டுவது சிலுவை மட்டுமே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை பாருங்க, சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே ஆட்சி செய்தவர்கள் ரோம அரசாங்கம். ரோம அரசாங்கம் ஒருவருக்கு கொடுமையான ஒரு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் சிலுவை தண்டனை தான் கொடுப்பார்கள். இந்த சிலுவை தண்டனை யாருக்கு கொடுப்பார்கள் என்றால் கொலை செய்தவர்களுக்கும் கொள்ளை செய்தவர்களுக்கும் தேசத்துக்கு விரோதமாய் புரட்சி செய்தவர்களுக்கும், அது மட்டுமல்ல தன் எஜமானுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்று எஜமானை விட்டு ஓடுகிற அடிமைகளுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு கொடுமையான தண்டனை தான் இந்த சிலுவை என்கிற தண்டனை. ஹல்லேலூயா, ஒரு மிக பெரிய குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை சிலுவை தண்டனை. இயேசுவுக்கு அந்த தண்டனையை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு என்ன குற்றம் செய்தார்? கொலை குற்றம் செய்தாரா? இயேசு இல்லது கொள்ளை குற்றம் செய்தாரா? இல்லது ஏதாவது அரசாங்கத்துக்கு விரோதமாய் அவர் புரட்சி செய்து குற்றம் செய்தாரா? அவர் செய்த ஒரே குற்றம், கண் தெரியாதவர்களை பார்வையடைய வைத்தார், நடக்க முடியாத முடவர்களை எழும்பி நடக்க வைத்தார், சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார், பிசாசின் கட்டினால் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கி புது வாழ்வை கொடுத்தார் இயேசு. இதுதான் அவர் செய்த குற்றம். இதற்காக தான் ரோம அரசாங்கமும் பிரதான ஆசாரியர்களின் சேவகர்களும் இவரை எப்படியாவது குற்றப்படுத்தி இவரை சிலுவை மரணத்துக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு குற்றவாளியை தேடுகிறது போல இயேசுவை தேடி அலைகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அறிந்து கொண்ட ஒன்று, தேடி தேடி அலைந்த அவர்கள் அறிந்து கொண்ட ஒன்று, இயேசு இப்பொழுது கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இப்பொழுது போர் சேவகர்கள் எல்லாரும் கையிலே தீப்பந்தத்தோடும் ஒரு கையிலே பட்டயத்தோடும் இயேசுவை தேடுவதற்காக கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அங்கு இயேசு அங்கு இருக்கும்போது இவர்கள் இயேசு யார், இயேசு எங்கே இருக்கிறார் என்று அந்த ராத்திரி வேளையிலே அந்த கெத்செமனே தோட்டம் முழுவதும் தேடுகிறதை பார்த்து இயேசு அவர் ஓடி ஒளிந்து விடவில்லை, தன்னை அவர் மறைக்கவில்லை, மாறாக இயேசு தன்னை முழுவதுமாக அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் தேடுகிறவர் நான் தான் என்று இயேசு அந்த போர் சேவர்களுக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக கையளித்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக? நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்ததினால், நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு தன்னை முழுமையாக அந்த கெத்செமனே தோட்டத்திலே தேடி வந்தவர்கள் முன்னாலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவங்க அவரை ஒரு சிறை கைதியை போல, ஒரு குற்றவாளியை போல இழுத்து செல்லுகிறார்கள். சென்று அவரை எந்த குற்றத்தை அவரை சிலுவை தண்டனை கொடுப்பதற்கு எந்த குற்றத்தை அவரை சொல்லி காண்பிக்கலாம் என்று குற்றத்தை தேடுகிறார்கள். முதலாவது அவர்கள் கொண்டு சென்ற இடம் அன்னா என்கிற பிரதான ஆசாரியனின் நியாயஸ்தலத்திலே கொண்டு நிறுத்துகிறார்கள். அங்கு இயேசுவை விசாரித்து பார்க்கிறார்கள். ஒரு குற்றமும் அவரிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா.
ஆமென். அடுத்தது அவர் எங்கு கொண்டு செல்லப்படுகிறார் என்றால் காய்பாய் என்கிற ஒரு பிரதான ஆசாரியரின் நியாயஸ்தலத்திலே கொண்டு நிற்பாட்டப்படுகிறார். அங்கு அவரை விசாரிக்கும் போது அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. அடுத்ததாக ரோம ஆளுநர் பிலாத்துவின் கையிலே கொண்டு இயேசுவை ஒப்படைக்கிறார்கள். பிலாத்துவும் அவரை விசாரித்து பார்க்கிறார். அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. பிலாத்து இப்ப ஏரோது விட்டம் அனுப்பிவிட்டார். இயேசுவிடம் ஏதாவது உனக்கு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார் என்று ஏரோதும் இயேசுவை விசாரித்து பார்க்கிறார். ஒரு குற்றமும் காணவில்லை. ஹல்லேலூயா. ஏரோது மறுபடியும் பிலாத்துவிடம் அனுப்புகிறார். பிலாத்து விசாரித்து விட்டு சொல்கிறார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று. குற்றவாளியாய் கொண்டு நிறுத்தப்பட்டவர்களை அவர்கள் பார்த்தார்கள். அதன் பிறகு குற்றமே செய்யாத இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவர் பரிசுத்தமான தெய்வம். அந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு இந்த உலகம் கொடுத்த தண்டனை சிலுவை. சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவையை அவர் சுமக்கும்படியாக அந்த எருசலேம் வீதியிலே பாரமான சிலுவையை தன்னுடைய தோளில் வைத்துக் கொண்டு கொல்கதா மலைக்கு நேராக தடுமாறி தடுமாறி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த பாரத்தை அவருக்கு சுமக்க முடியவில்லை. கால்கள் தடுமாறுகிறது, சரீரம் முழுவதும் களைப்பு. ஆனாலும் அவர் சுமக்கிறார். ஹல்லேலூயா. பாரமான சிலுவை என்று ஒதுக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தியாகத்தை பிரசங்கிக்கும் போது இங்கே பாருங்க, பிள்ளைங்களை பார்த்துட்டு நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த செய்தியில் உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. சிலர் பார்க்குறீங்க, சிலர் சிந்தனை அங்கங்கே சிதறடிக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க. ஹல்லேலூயா. கேட்க கேட்க தெய்வீக பலன், கேட்க கேட்க விடுதலை நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். தூக்க முடியாத சிலுவையை அவர் கொல்கதா மலைக்கு நேராக தூக்கி கொண்டு போகிறார் இயேசு. ஹல்லேலூயா. ஏசாயா 53:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு காயப்பட்டார், இயேசு காயப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசுவின் காயங்களை குறித்து வேதத்திலே நாம் மேலோட்டமாக வாசித்து விட்டு சொல்லுகிறோம். ஆனால் இயேசுவின் காயங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்க தியானிக்க தியானிக்க அந்த காயங்கள் எதற்காக நமக்காக சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தாரோ அந்த காயங்களை இருந்து வருகிற சகல ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் முழு சரீரமும் காயப்பட்டது, காயமாக்கப்பட்டார் இயேசு. எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு காயப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, அவருடைய தலையிலே காயம், முள்முடியை வைத்து அவரை கோலினால் அடிக்கும் போது அந்த தலை பகுதி முழுவதும் காயப்படுகிறது. இரண்டாவதாக பிரதான ஆசாரியனுக்கு இயேசு பதில் கொடுத்து கொண்டிருக்கும் போதே பிரதான ஆசாரியனுக்கு நீ இப்படியா பதில் கொடுப்பாய் என்று சொல்லி ஒரு போர் சேவகன் ஓங்கி அவருடைய கன்னத்திலே அடிக்கும் போது அவருடைய முகம் காயப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டு என் கன்னத்தில் அடின்னு சொன்னா அது அடிச்சாலே எனக்கு வலிக்கும். ஒரு போர் சேவருடைய கை எப்படி இருக்கும் பாருங்க. முரட்டாட்டமான மனிதர்கள், முரட்டாட்டமான பலன், பயங்கர பலசாலியா இருப்பாங்க. அந்த கையை வைத்தவன் முழு பலத்தோடு இயேசுவின் கன்னத்திலே அடிக்கும் போது அவருடைய கன்னம், அவர் கண் பகுதி எல்லாம் வீங்கி காயப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய வேதம் சொல்கிறது. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு ரூபமும் இல்லை. சிலுவையிலே இயேசு அழகையும் இழந்து சௌந்தரியத்தை இழந்து அந்த கோலப்பட்டது நமக்காக. தேவ ஜனமே, அவருடைய முகம் முழுவதும் காயம், இயேசுவின் முகம் முழுவதும் காயம் சிலுவையிலே. ஹல்லேலூயா. வேதம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது, அவர் 1000 சிறந்தவர், அவர் பூரண அழகுள்ளவர், அவர் சாலேமின் ராஜா, அவர் லீலி புஷ்பா, அவர்கள் அழகுக்கு ஒப்பான அழகு யாருமே இல்லை. சிலுவையிலே அவருடைய அழகு முழுவதும் அலங்கோலமாக்கப்பட்டது. அவருடைய முகம் காயம். ஹல்லேலூயா. அடுத்ததாக அவருடைய கரங்களை ஆணிகளிலே வைத்து அடித்த போது இயேசுவின் கைகளிலே
காயங்கள். ஹல்லேலூயா, ஆமே. அடுத்ததாக பாருங்க, விலாவிலே ஈட்டியை வைத்து குத்தும் போது அங்கே அவருடைய இருதயம் முழுவதும் காயப்படுகிறது, சரீரம் முழுவதும் காயப்படுகிறது. குத்தி இழுக்கும் போது அந்த விலா பகுதியிலிருந்து இரத்தமும் தண்ணீருமாக வடிகிறது. இயேசுவின் இருதயம் காயப்படுகிறது. அடுத்ததாக அவருடைய முதுகு பகுதியிலே அவங்க சவுக்கினாலே வாரினாலே அடித்து இழுக்கும் போது அவருடைய முழு முதுகு உழுகிறவன் நிலத்தை உழும்போது எப்படி அந்த நிலம் இருக்குமோ அதே வண்ணமாக இயேசுவின் முதுகு அடிக்கப்படுகிற ஒரு நிலத்தை போல முதுகு காயப்பட்டது. இயேசுவின் முதுகு காயப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமே. அடுத்ததாக இயேசுவுடைய காலை ஆணிகளில் வைத்து, சிலுவையில் வைத்து ஆணிகளில் அறையப்படும் போது அவருடைய 2 கால்களும் காயப்பட்டது. அவருடைய சரீரம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய சரீரம் காயப்பட்டது. தேவஜனமே, அவருடைய காயங்களை நாம் ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கணும். அவருடைய காயங்களை நாம் ஒவ்வொருவரும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவருடைய காயங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நோக்கி பார்க்கணும். அதனால் தான் இயேசு அன்று சீசர்களுக்கு தன்னுடைய காயங்களை காண்பித்து கொடுத்தார். பாருங்கள் என் கைகளையும் கால்களையும், தொட்டு பாருங்கள் என் காயங்களை என்று. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே, இயேசுவின் காயங்களை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் உங்களுக்காக எதற்காக இயேசு தன்னுடைய சரீரத்திலே காயத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. இயேசுவின் தழும்புகளால் நீங்களும் நானும் அவருடைய காயத்தினால் தான் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. தோமா சொல்லுகிறார், நான் அவருடைய தழும்புகளை அவருடைய காயங்களை தொட்டு பார்ப்பேன் என்று. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாஞ்ச, இயேசுவின் காயத்தை நான் பார்ப்பது மட்டுமல்ல, அவருடைய காயங்களை நான் தொட்டு பார்க்கணும். இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இயேசு இருக்கிறார். இன்றைக்கும் சிலுவையிலே அடிக்கப்படும் போது அவருடைய சரீரத்தில் எப்படி காயங்கள் இருக்கிறதோ அதே காயத்தோடு நம்முடைய அருமை இரட்சகர் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய காயத்தை பார்க்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. என்ன காயமா இருந்தாலும், உங்கள் இருதயத்தில் என்ன காயமா இருக்கட்டும், சரீரத்தில் என்ன காயமா இருக்கட்டும், உங்க ஆவி எந்த விதத்தில் காயப்பட்டு வந்ததா இருக்கட்டும், எல்லா காயங்களையும் ஆற்றுகிறது ஒரே காயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்கள், அவருடைய தழும்புகள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்காக கைகளிலும் கால்களிலும் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காயத்தின் மூலமாக நான் இன்னைக்கு சுகமாவேன். ஹல்லேலூயா. முறிந்து போன ஆவியோடு நான் உயிரோட தான் வாழுறேன், என் ஆவியில உயிர் இல்லைன்னு சொல்லி ஒரு காயத்தோடு வந்திருக்கலாம். இயேசுவின் காயம் உங்கள் காயத்தை மாற்ற போதுமானது, உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க போதுமானது. உங்கள் சரீரம் பலவீனத்தோடு வேதனையோடு ஒவ்வொரு நாளும் காயப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கலாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற காயத்தை என் இயேசுவின் காயம் மாற்ற போதுமானது. உங்க ஆத்துமா மனிதர்கள் மூலமாக பல விதத்திலே காயப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். அந்த காயத்தை இயேசுவின் காயத்தின் மூலமாக மாற்றி உங்களை குணமாக்குவார். அந்த காயத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால். ஹல்லேலூயா, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு எதற்காக நான் சிலுவையில் இத்தனை பாடுபட்டேன், எதற்காக நான் காயப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, திருடன் திருடவும். யோவான் 10:10. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேரை குறித்து சொல்லுகிறார் இந்த வேத பகுதியிலே. தன்னை குறித்தும் அவர் அந்த வேத பகுதியில் சொல்லுவதை பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் இன்னொருத்தனை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த வேத பகுதியிலே சொல்லுகிறார். திருடன், பிசாசு என்கிற திருடனை குறித்து இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக அந்த சிலுவையில் இத்தனை பாடுகள் பட்டார், அவர் எதற்காக தன்னுடைய சரீரம் முழுவதும் காயப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் நமக்கு ஜீவனை தரும்படியாக. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னை சிலுவையிலே முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு பாருங்க, பிசாசு திருடன் ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தா என்ன செய்வான் சொல்லுங்க? திருடன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா என்னதையாவது
எடுத்துட்டு தான் போவான். அல்லேலூயா. எந்த திருடனாவது நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடு அழுக்காக இருக்கணும் வந்து சுத்தம் பண்ணிட்டு போகணும் வருவானா? இல்லை, பாவம் கொஞ்சம் போல காசு கொடுத்துட்டு போகணும் திருடன் வருவானாம்? வரவே மாட்டான். அவன் வந்தானா ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு தான் போவான். ஏதோ ஒன்று குறை அங்கே இருக்க தான் செய்யும். அல்லேலூயா. நேற்றைய தினம் ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் என்னுடைய சகோதரன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது புதிய மொபைல் ஸ்டார் 35,000 ரூபாய் கொடுத்து பல நாட்கள் கனவு அவனுக்கு வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்கான். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் கண்ணசந்து கொஞ்சம் தூங்குன உடனே பாருங்க ஒரு திருடன் வந்து அவன் மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டான். எழும்பி முதல்ல அவன் மொபைல் இருக்கான்னு சொல்லி பார்க்குறான், மொபைலை காணலை. ட்ரெயினில் எல்லா இடத்துலையும் போய் விசாரித்து பார்க்குறான், மொபைலை காணலை. திருடனுக்கு வேலை என்ன? அவன் திட்டம் போட்டு ஒரு பொருளை திருட வரணும்னு நினச்சி அவன் எப்படியாவது எடுத்துட்டு தான் போவான். அல்லேலூயா. ஆமா, பிசாஸ் அந்த இது திருடன் சொல்ற பிசாசை குறித்து ஏசப்பா யோவான் 10:10 சொல்றாரு. அப்ப இந்த திருடன் நம்ம வீட்டுல இல்ல நம்முடைய வாழ்க்கையில வந்தானா அவன் எதையாவது எடுத்துட்டு தான் போவான். அல்லேலூயா. சமாதானத்தை எடுத்துருவான், சந்தோஷத்தை எடுத்துருவான், குடும்பத்தை சின்னாபினமாக்குவான், பாவத்தை செய்ய வைப்பான். பாருங்க, நம்பிக்கைய பிசாசு கொல்லுவான். நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எடுத்துட்டு போயிடுவான் பிசாசு. அல்லேலூயா. அதுக்கு தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வருவான். அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, அவன் உன்கிட்ட இருந்து என்னென்னதெல்லாம் எடுத்து திருடுனானோ எல்லாவற்றையும் தருவதற்காக தான் நான் சிலுவையிலே இத்தனை பாடுகளை இத்தனை வேதனைகளை நான் அனுமதித்தேன் என்று. அல்லேலூயா. அவன் என்னென்ன நம்மகிட்ட சந்தோஷத்தை எடுத்தான், சரீர பலத்தை எடுத்தான், சமாதானத்தை எடுத்தான், குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு போனான், நம்பிக்கை எடுத்தான், எதுக்கு வாழணும்னு சொல்ற எண்ணத்தை எல்லாவற்றையும் கொண்டு வந்து போட்டான். பாருங்க, அதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் இயேசு சிலுவையில தன்னை ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 10:13 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவன் பிரயாணப்பட்டு போகிறான். வழிபோக்கன் ஒருவன் பிரயாணப்பட்டு போகிறான். பாருங்க, அவன் பிரயாணம் தனியா போயிட்டு இருக்கிறான். அது திருடர்கள் நிறைஞ்ச இடம், பாதுகாப்பு இல்லாத இடம், மலை பிரதேசம். இப்படிப்பட்ட இடத்துல தனிமையா போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இங்க திருடன் இருக்கிறான், என்ன ஏதாவது செய்வான், எதை பறிச்சுடுவான், எல்லாம் தெரியும். ஆனாலும் இவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் சரீரத்துல பலம் இருக்குது, நான் போயிருவேன். அல்லேலூயா. யாரையாவது கூட்டிட்டு போனா ஆமா அந்த ஒரு பாதுகாப்பா இருக்கும். தனிமையா பிரயாணத்துல யாராவது கூட வந்தா பாதுகாப்பா இருக்கு. அப்படிதானே? தனிமை இது பிரயாணத்துல காட்டு பகுதியில நடக்கும்போது தனியா நடக்குது பாதுகாப்பா, யாராவது கூட வர்றது பாதுகாப்பா? கூட யாராவது ஒருத்த வந்தா ஒரு தைரியம், 2 பேருக்கும் மாறி மாறி ஒரு தைரியம் வந்துடும். பாருங்க, இந்த வழிபோக்கை தனிமையா போறான். ஏன் பலத்துல நான் போக வேண்டிய இடத்துல போயிருவேன்னு சொல்லி தனிமையா போறான். பாருங்க, அப்படி போயிட்டு இருக்கிற அந்த பிரயாணத்துல ஒளிஞ்சி பதுங்கி இருந்த சில திருடர்கள் அவனுக்கு முன்னால வந்து நின்னுட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். தனியா நம்ம போனோம்னா அவங்க முன்னால திருடனாகிய பிசாசு நிச்சயமா வந்து நிற்பான். அல்லேலூயா. ஜெபம் இல்லாம, வசனம் இல்லாம, அபிஷேகம் இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, சபை கூடுகிற ஐக்கியம் இல்லாம எதுவும் எனக்கு வேண்டாம், என் பலத்துல இந்த உலகத்துல நான் வாழ்ந்துருவேன், சாதிச்சிருவேன்னு தனியா யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பிசாசு என்கிற திருடன் நிச்சயமாய் வந்து நிற்பான். அல்லேலூயா. ஆமா, திருடன் வந்தா என்ன செய்வான்? எதையாவது நம்மகிட்ட வந்து பறைப்பான். இந்த வழிபோக்கன்ட்ட திருடங்க வந்து முன்னால நின்றுட்டு என்ன செஞ்சாங்க? அவன்கிட்ட இருந்த வஸ்திரத்தை எல்லாம் உறிஞ்சிட்டாங்க. உறிஞ்சி அவனை அடிச்சு பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்டு சொட்டா வடிகிற சூழ்நிலை வரைக்கும் அடிச்சு அப்படியே அந்த இடத்துல அப்படியே அவனை குற்றுயிரா போட்டுட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அப்படிதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில வரும்போது பாருங்க, அவன் நமக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பறிச்சுட்டு நம்மளை
குத்துயிரா போட்டுட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. இவன் அங்க அந்த திருடர்கள் அடிச்ச பிறகு அவனுடைய சரீரத்துல இந்த பலம் எல்லாம் போயிட்டு பாருங்க, ஜீவனம் இப்ப இழுபறையில இருக்குது. ஹல்லேலூயா. ஜீவனம் இழுபறையில அவன் அப்படியே அந்த 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 பகுதியில், அந்த காட்டு பகுதியில பரிதாபமா விழுந்து கிடக்குறான். ஹல்லேலூயா. சரீரம் முழுவது ரத்தம், அடிக்கப்பட்ட காயத்தோடு வேதனையோடு அழுது கொண்டு அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. குத்துயிராக்கப்பட்ட சூழ்நிலை. பிசாசு இன்னைக்கு அநேகரை குத்துயிராக்கி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா வாழ்ந்திருந்த குடும்பத்தை நாசம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்துல சமாதான குறைச்சலை கொண்டு வந்திருக்கிறார். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்துல கடன் பாரம், நெருக்கம், வாழுவதற்கு வழியே தெரியாத ஒரு சூழ்நிலையில குத்துயிராக்கி வைத்திருக்கிறான் பிசாசு. குத்துயிராக்கி தெருவில் அப்படியே போட்டுட்டான் பிசாசு இன்னைக்கு அநேகர. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில கூட இருந்து நினைப்பா, ஐயோ என் ஜீவன் போகிற, இனி நான் வாழுவேனா, நான் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று கேட்கிற சூழ்நிலையில கூட என்னை யார் தூக்கி விட முடியும்? என்னை யாராவது தூக்குனா தானே எனக்கு இன்னொரு வாழ்வு கிடைக்கும், நான் மறுபடியும் வாழ முடியும் என்கிற நிலைமையில கூட இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இருக்கலாம். குத்துயிராக்கப்பட்ட உங்களை தேடி இயேசு என்கிற ஒருவர் நிச்சயமாய் வருவார். ஹல்லேலூயா. ஆமென். இவன் பாருங்க அப்படியே தூக்கி போடப்பட்ட நிலைமையில அந்த காட்டு பகுதியில இருக்கிறான். இவனுக்கு இப்போ ஒரு எதிர்பார்ப்பு, யாராவது ஒருத்தங்க வர மாட்டாங்களா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தர மாட்டாங்களா, கொஞ்சம் என்னுடைய காயத்தை கட்டி என்னை எழுப்பி விட மாட்டாங்களா, நான் பிழைச்சிருவேனே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்குமே, இந்த ஒரு தேடுதலோடு அவன் அந்த ரோட்ல படுத்திருக்கான் பாருங்க. அப்படி இருக்கும்போது தூரத்துல ஒரு மனுஷன் வருகிற ஒரு அசைவு அவனுக்கு தெரியுது. இப்ப இவனுக்கு நம்பிக்கை வந்துட்டு, ஐயோ என அவர் ஒரு மனுஷன் வராரு, நிச்சயமா என்னுடைய சூழ்நிலையை பார்த்து என்ன தூக்கி விடுவாரு, எனக்கு ஒரு புது வாழ்வை உண்டு, நான் பிழைச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவன் அப்படியே படுத்து கிடக்குறான் பாருங்க. இப்ப அவனு பக்கத்துல வந்தது ஆசாரியன். ஹல்லேலூயா. ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர், கர்த்தரை நல்லா துதிக்கிறவர், ஆராதிக்கிறவர், கர்த்தருக்கு பலியிடுகிறவர் அவர் வருகிறார். இவர் பெரிய பரிசுத்தவான், நிச்சயமா என்னை காப்பாற்றி விடுவார் என்கிற நம்பிக்கையோடு பலனற்றவனாய் படுத்திருக்கான் பாருங்க. இந்த ஆசாரியன் வந்து பார்த்தான். அவனை பார்த்து மனதுருகல, அவன் சூழ்நிலையை பார்த்து அவனுக்கு இருதயத்துல ஒரு இரக்கம் வரல. ஐயோ நான் இவனை தொட்டேன்னா நான் தீட்டாயிருவேன், இதெல்லாம் நமக்கு லாயக்கில்லை, லாயக்குப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப அவனுக்கு பயங்கர வேதனை. இன்னொருத்தன் வந்தான், லேவியன். அவன் அதே மாதிரிதான், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன், ஆண்டவருடைய காரியத்துல நல்ல ஈடுபாடோட நடக்கிறவன். அவனை வந்து பார்த்துட்டு அவனை போல போயிட்டான். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம விழுந்து கிடக்கும்போது, குற்றுயிரா கிடக்கும்போது எந்த மனுஷனாரால் நம்மளை தூக்கி எடுக்க முடியாது. தேவஜனமே, நம்ம நம்புற எந்த மனுஷனு நமக்கு ஒரு புதிய ஜீவனை தர முடியாது. எந்த 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 ஆள்பலமோ எந்த அதிகாரமோ நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர முடியாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில குத்துயிராக்கப்பட்டு எந்த குழியில உங்களை தூக்கி போட்டாலும் அந்த குழியிலிருந்து என் தேவனுடைய ஆணி பாய்ந்த கரம் நீட்டி உங்களை தூக்கி எடுக்க போதுமானது. இயேசு ஒருவரால தான் குத்துயிராய் கிடக்கிற உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை தர முடியும். குத்துயிராய் கிடக்கிற உங்களுக்கு தான் ஒரு புதிய வழியை அவரால் காண்பித்து தர முடியும். அவரை மட்டும் நோக்கி பாருங்க, அவருடைய தழும்புகளை மட்டும் நோக்கி பாருங்க. நீங்க நம்புகிற சொந்தம் பந்தம், நீங்க நம்புகிற பணம், நீங்க நம்புகிற நகை, நீங்க நம்புகிற உங்க சரீர ஆரோக்கியம் எதுவுமே உங்களை தூக்கி நிறுத்த முடியாது. உங்களுக்கு ஒரு ஜீவன் தர வேண்டும் என்றால், அந்த ஜீவன் உங்களுக்குள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். மனுஷரை நம்புவது நமக்கு அநேக நேரத்தில் ஏமாற்றம் தான். ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை. அவன் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். நீ மனுஷரை நம்புறதை விட்டு விட்டு இது முதல் கர்த்தரை நம்பு தேவஜனமே. எந்த மனுஷனாலும் உன்னை தூக்கி உனக்கு ஒரு ஜீவனை தர முடியாது. இயேசு ஒருவரால் மட்டும்தான் உனக்கு ஒரு நித்திய ஜீவனை உனக்கு தர முடியும். ஹல்லேலூயா. முழு நம்பிக்கையும் அற்றவனாய் அவன் அந்த காட்டு பகுதியிலே எழும்ப முடியாத பலனற்றவனாய் ஒரு பரிதாபத்துக்குரியவனாய் படுத்து கிடக்கிற அந்த சூழ்நிலையிலே தூர இடத்திலிருந்து ஒரு கழுதையின் காலடி சத்தம் கேட்கிறது பாருங்க. அந்த கழுதையின் மேலிருந்து ஒரு சமாரியன் என்கிற ஒரு மனிதன் வருகிறார். அவன் தூரத்தில் இருந்து பார்த்து விட்டான். அடிபட்டு காயப்பட்டு கிடக்கிற இந்த மனிதனை பார்த்தான் பாருங்க. பார்த்ததுமே இவனுக்கு மனதுருகி
விட்டது. ஐயோ, இரத்த வெள்ளத்தில் படுத்திருக்கிறானே, உதவியற்ற நிலைமையில் இருக்கிறானே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இவனை விட்டு விட்டு போனேன் என்றால் இவன் மரித்து விடுவானே, இவன் அழிந்து விடுவானே, இவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்காதே என்கிற ஒரு எண்ணத்தோடு ஓடி வந்தார். கழுதையின் மேலிருந்து அவன் இறங்கினான். பாருங்க, காயப்பட்டு குற்றூராய் கிடக்கிறவரை ஓடி போய் தன்னுடைய 2 கரங்களால் அணைத்தார். தன் மார்போடு சேர்த்து கொண்டார். தன்னுடைய கரத்தில் இருக்கிற துணியை எடுத்து தண்ணீரை முக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காயப்பட்டிருக்கிற காயங்களை துடைக்க ஆரம்பித்தான். அவன் பல மணி நேரமாக அந்த தெருவிலே, அந்த காட்டு பகுதியிலே, அந்த மண்ணிலே, புழுதியிலே விழுந்து கிடந்தது நிமித்தம் கையிலேயும் சரீரத்திலும் காயங்களிலே கல்களும் மண்களும் குப்பைகளும் தூசுகளுமாய் சரீரம் முழுவதும் அழுக்கடைந்திருந்த அவனுடைய சரீரத்தை மெதுவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமாரியன் துடைக்கிறான். ஹல்லேலூயா. துடைக்க மரண பயத்தில் இருந்த அவன் அழுது கொண்டிருந்த அவனை பார்த்து சொல்லுகிறான் அந்த சமாரியன், அழாதே, நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா? உன்னை நான் வழியிலே விட்டு விட்டு செல்லுகிறவன் அல்ல. உன்னை முழுவதுமாய் குணமாக்கி கடைசி நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்வதற்கு நான் உன்னோடு இருப்பேன். உலகத்தின் முடிவு வரைந்து நான் உன்னோடு இருப்பேன் என்று தைரியப்படுத்துகிற நல்ல சமாரியன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்களை பார்த்து தூரமாய் விலகுகிறவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நமக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே ஒரு பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அன்பின் சிகரம் தான் நம்மை இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். குற்றுயிராக்கப்பட்ட உன்னை அவர் தன்னுடைய மார்போடு அவர் அணைத்து உன்னுடைய காயங்களை எல்லாம் ஆணி பாய்ந்த அந்த காயமுள்ள கரத்தை வைத்து அவர் மெதுவாக துடைப்பார். துடைத்து துடைத்து உனக்கு அவர் ஆறுதல் தருகிறார். நல்ல சமாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த காயத்தை பார்க்கறீங்க தேவ ஜனமே? எத்தனை பேர் அந்த காயத்தை இன்றைக்கு பார்க்க விரும்புறீங்க? எனக்காக தான் தகப்பனே, இன்றைக்கு நான் நம்புகிற மனிதர்கள் எல்லாம் என்னை விட்டு விட்டு போகலாம், ஆனா சிலுவையில எனக்காக என் மேலுள்ள அன்பினால உண்மையே நீ ஒரு ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே. அந்த தியாகத்தை அன்பை நான் நோக்கி பார்க்கிறேன். என் இருதயத்தில் இருக்கிற ஆயத்தை எல்லாம் கட்டுகிற நல்ல சமாரியனாய் நீர் இருக்கிறீர் என்று நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்முடைய எல்லா காயங்களையும் கட்டும். பாருங்க, எப்பேற்பட்ட காயத்தையும் நம்முடைய சரீரத்திலிருந்து மாற்ற போதுமானது. நம்முடைய காயங்களை கட்டி நமக்கு அவர் ஆரோக்கியம் தருகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய காயங்களை கட்டுவார். எப்படிப்பட்ட காயங்களை கட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குவார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. நல்ல சமாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருதயம் நொறுங்குண்டிருக்கிற காயத்தை அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. எதனால நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டிருக்குது? ஹல்லேலூயா. ஏமாற்றங்களினால இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், துரோகங்களினால நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். மனவேதனையோடு இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், குறைவி நிமித்தம் நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம். எல்லா காயத்தையும் இயேசு நொறுங்குண்ட இருதயத்தின் காயங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய அன்பின் கரங்களினாலே அவர் நம்முடைய காயங்களை துடைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தேவஜனமே, அவரால் மட்டும்தான் நம்முடைய காயங்களை கட்ட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஒருவேளை சிலர் சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை தந்து இருதயத்தில் இருக்கிற காயத்தை கட்ட முயற்சி செய்யலாம், ஆனா அவங்களால கட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். முழுமையாக காயத்தை கட்ட காயப்பட்ட இயேசு ஒருவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா காயத்தின் வலி எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும், அவமானத்தின் வேதனை எப்படி இருக்குன்னு தெரியும், உதாசீனப்படுத்தும் போது இருதயம் எப்படி நொறுக்கப்படும் தெரியும், ஏமாற்றம் வரும்போது இருதயம் எப்படி சுக்கு நூறாக உடையோன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லா வேதனையும் எல்லா காயத்தையும் அவர் சகித்தவராய் இருக்கிறதுனால நம்முடைய காயத்தை முழுமையாய் அறிகிற நல்ல சமாரியன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆமா, அவரிடத்துல நம்முடைய காரியங்களை நம்ம சொல்லணும். தேவஜனமே, இங்க பாருங்க, சென்னை பகுதியில் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம்.
ஒரு வீட்டில் திடீர்னு பயங்கரமாக தீ பற்றி எரியுது பாருங்க. இதை பார்த்த பெரிய பெரிய பணக்காரங்க, படித்தவங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தூரம் நின்றுட்டு அந்த தீ பற்றி பிடிக்கிற வீடை பார்த்துட்டு நிற்கிறாங்க. எதுவுமே உதவி செய்ய போகலை. அங்கே என்ன நடக்குது, எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மொபைலில் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த தெருவில் உள்ள ஏழைகள், எளியவர்கள், வீடு வாசல் சரியா இல்லாத இந்த ஏழை மக்கள் ஓடி போய் அவங்களால முடிஞ்ச அளவு எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த வீடை அவங்க அணைக்கிறாங்க பாருங்க. அப்ப யாரால தான் முடியும்? அதோட கஷ்டத்தை குறித்து அறிஞ்சவங்களால மட்டும்தான் மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட முடியும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர இந்த உலகத்துல ஒரு தெய்வம் கூட நமக்காக ஜீவனை கொடுக்கல, நமக்காக சரீரத்தை காயப்படுத்த ஒப்பு கொடுக்கல, நமக்காக அவமானப்படல. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தது நிமித்தம் நம்முடைய காயங்களை அவர் முழுமையாய் அறிந்திருக்கிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்ட உங்களுடைய காயங்களை இயேசு கட்டுவாராக. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த நல்ல சமாரியன் ஒரு துணியை எடுத்து தண்ணியில முக்கி தொடச்சாம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் உங்க எல்லா காயத்தையும் அப்படியே துடைத்து ஆற்றி தேற்றி சமாதானத்தையும் ஆறுதலையும் தர போதுமானது. இரண்டாவதாக பாருங்க, அந்த அவருடைய காயம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. ஏசாயா 1:18 பாவ கரைகளை அவர் துடைப்பார். அல்லேலூயா. ஆமென். பாவக்கரைகள் ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சீவென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். ஹல்லேலூயா. உங்க பாவம் எவ்வளவு அருவருக்கிற பாவங்களை, அக்கிரமங்களை நீங்க செஞ்சாலும் இயேசுவின் ரத்தம் மட்டும் உங்க மேல வழிந்தோடினால், உங்க இயேசுவின் ரத்தம் மட்டும் உங்க மேல ஊற்றப்பட்டால், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட அசுத்தமானவனாய் இருந்தாலும் அந்த அசுத்தமானவளையும் பரிசுத்தமாக்க போதுமானதுதான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம். ஹல்லேலூயா. உலகம் சொல்ல அசுத்தமாக்கப்பட்டவளே, அருவருப்பானவளேன்னு சொல்லும். ஆனா இயேசு சொல்லுவார், பரிசுத்தமாக்கப்பட்டவளே, நீ என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததி என்று இயேசு நம்மை பார்த்து அழைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இயேசுவின் காயங்களிலிருந்து வழிந்தோடு இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட நம்முடைய பாவம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் வெண்பஞ்சை போல பரிசுத்தமாகும். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, வெளிப்படுத்தல் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். அல்லேலூயா. இந்த காயப்பட்ட இந்த வழிபோக்கன் பாருங்க, அந்த வேதனை தாங்க முடியாம இந்த சமாரியன் அவனோடு அணைச்சி வச்சிருக்கிற நேரத்துல வலினால அழுதுட்டு இருக்கிறான் பாருங்க. அழுதுட்டு இருக்கும்போது இந்த நல்ல சமாரியன் அவரை ஆறுதல் படுத்துற, அழாத, நான் வந்துட்டேன் இல்லையா. ஹல்லேலூயா. ஆமா, ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல சமாரியன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் அவ்வளவு காயங்களை பட்டதற்கு காரணம் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எந்த சூழ்நிலை எதனால நம்ம கண்ணீர் வெடிக்கிறோமோ அந்த கண்ணீரை அவர் துடைப்பதற்காக தான் இயேசு சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமா, இப்ப ஜீவன், இந்த உலகத்துல ஜீவனோடு வாழணும்னு இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாகவும் இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த பரிபூர்ண ஜீவன் எப்ப உண்டாகுதுன்னு சொன்னா, வெளிப்படுத்தல நாம் இப்ப படிக்க கேட்ட இதே வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது 21:4 அந்த கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். இனி மரணத்தினாலே உங்களுக்கு கண்ணீர் இல்லை, துக்கத்தினாலே உங்களுக்கு இனி கண்ணீர் இல்லை. உங்களுக்கு அது மட்டுமல்லாமல் வேற எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு படிங்க. வெளிப்படுத்தல் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி துக்கமும் இல்லை, இனி கதறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின.
ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஜீவன் பரிபூர்ண அடையும்படியாக, ஹல்லேலூயா, பரலோக நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை முழுமையாக அவர் காயப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தது. ஹல்லேலூயா. அழுகை இல்லை, கதறல் இல்லை, மரணம் இல்லாத, வியாதி இல்லாத அந்த நித்திய ஜீவன் பரலோகம் என்கிற வாழ்க்கைக்கு நேராக நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நம்ம ஒரு பாடலை பாடணும். பார்த்தீங்களா? பொற்தள வீதி, அது பொற்பரன் வீதி. அந்த வீதிக்குள்ளே நம்மை அவர் கொண்டு செல்ல வேண்டும். அந்த வீதியிலே நாம் வாசனம் பண்ண வேண்டும். அவருடைய பாதத்துக்கு கீழே நாம் நம்முடைய மீதமான வாழ்க்கை நடத்த வேண்டும். அந்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே தன்னை முழுமையாக காயப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். தேவ ஜனமே, அந்த வாழ்க்கையில இனி இந்த உலகத்துல வாழ்ந்தது போல கண்ணீர் இல்ல, பிரிவு இல்ல, கதறல் இல்ல, வேதனை இல்ல. இந்த உலக வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இந்த அதனால அந்த உலகத்துல படுகிற பாடு வேதனையும் வரப்போகிற மேன்மைக்கு மகிமைக்கு ஒப்பானவைகளே இல்ல. உங்களுக்கென்று என் இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பரலோகத்திலே ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்கள் நானும் பங்காளியாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் எல்லா காயங்களையும் நீங்கள் தியானித்து பாருங்கள். அவருடைய தலை முதல் கால் வரைக்கும் அவர் பட்ட காயங்கள், அவருடைய சரீரத்தில் வந்த தழும்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தியானித்து பாருங்கள். உங்கள் காயங்களை ஆற்றி தேற்றுகிற மருந்தாய் அவருடைய காயங்கள், அவருடைய இரத்தம் மாறும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எழும்பி ஜெபிக்கலாமா?